நிதிஷ்குமார் ஏற்கனவே லோக்சபா உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்துள்ள நிலையில், இப்போது ராஜ்யசபாவிலும் உறுப்பினராவதன் மூலம் தனது கனவை நிறைவேற்றுகிறார். மேலும் இதுநாள் வரை தன்னை நம்பி ஆதரவளித்தோருக்கு நன்றி என்றும் பதிவிட்டிருந்தார். பீகார் சட்டசபையை பொறுத்தவரை அங்கு மொத்தம் 243 சீட்டுகள் உள்ளன. அதில் பாஜகவுக்கு 89 இடங்களும், நிதிஷ் கட்சிக்கு 85 இடங்களும் உள்ளன. பாஜகவே அங்கு தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு அவரே முதல்வராக தொடர்ந்தார். இந்த சூழலில்தான் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நிதிஷ் முதல்வர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக பாஜகவில் இருந்து நேரடியாக ஒருவர் முதல்வராக வருவார் என தெரிகிறது. நிதிஷ் மகனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. நிதிஷ்குமாரின் இந்த முடிவு பல்வேறு கேள்விகளை அரசியல் அரங்கில் எழுப்புகிறது. பீகார் தேர்தலுக்கு முன்பே முதல்வர் வேட்பாளர் தொடர்பான சலசலப்பு என்டிஏ கூட்டணியில் நிலவியது. இது வாக்காளர்கள் குழப்பிய நிலையில், தேர்தல் நெருங்கும் போதுதான் நிதிஷ்குமார் முதல்வராக தொடர்வார் என அறிவித்தார் அமித்ஷா.